தங்கள் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கூறி திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கோரி தஞ்சம். திருவண்ணாமலை அடுத்த தேனிமலை பகுதியைச் சேர்ந்த டிப்ளமோ நர்சிங் படித்துள்ள ராஜேஸ்வரி வயது 21 தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். ராஜேஸ்வரி எதிர் வீட்டில் உள்ள BBA படித்து முடித்துள்ள கிரிதரன் வயது 22 என்பவருடன் காதல் ஏற்பட்டு கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இதனை அறிந்த ராஜேஸ்வரியின் தந்தை கோவிந்தன் ராஜேஸ்வரிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க அடுத்த வாரம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்த ராஜேஸ்வரியும் கிரிதரனும் இப்பொழுது காதல் திருமணம் செய்துள்ளனர். காதல் ஜோடி காதல் திருமணம் செய்து கொண்டதால் பெண் வீட்டார் தரப்பில் காதல் ஜோடிக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி காதல் ஜோடிகள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தங்களுக்கு காவல்துறை சார்பில் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருவரும் கடந்த 2 வருட காலமாக காதலித்து வந்ததாகவும் பெண் வீட்டார் தரப்பில் பெண்ணுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க திருமணம் நிச்சயித்துள்ள காரணத்தினால் இருவரும் தற்பொழுது காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் இதனால் பெண் வீட்டார் தரப்பில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதால் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தஞ்சம் கேட்டு புகார் மனு அளித்துள்ளனர். காதல் ஜோடி இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டு விட்டதால் பெண் வீட்டார் தரப்பில் அடியாட்களை வைத்து காதல் ஜோடியை தேடி வருவதாகவும் அதனால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்களை பாதுகாக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்த காதல் ஜோடியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பா அம்மா மாட்டாங்களாமா? எந்த ஊர் நீங்க? சோடு போங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 2 வருஷமா நர்சிங் முடிச்சிருக்கேன். சரி ஓகே விடுங்க. நானும் இந்த பொண்ணு 2 வருஷமா லவ் பண்ணுறோம். அவங்க வீட்டில் இப்போ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நானும் இவங்களும் போய் மேரேஜ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு பாதுகாப்புக்கோசரம் வந்துருக்கிறோம். எங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு தான் ஒரே வழி. அவங்க வந்து ஆப்போசிட்டில் வந்து எங்களை வாழ விட மாட்டாங்க. எங்களை தேடின்னு இருக்காங்க 2 பேர் வீட்லேயும். பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டில் தேர்ந்து இருக்காங்க. அடியாட்களில் வச்சுருந்துருக்காங்க 2 பேர் வீட்லேயும். அதனால் நாங்கள் பாதுகாப்புக்கோசரம் எஸ்பி ஆஃபீஸ் வந்துருக்கோம். எத்தனை வருஷமாக லவ் பண்ணுங்க? 2 வருஷமாக லவ் சொல்லுங்கள். நான் ஒன்று பொண்ணுக்கு மேரேஜ் எதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா? மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் அதுக்காக எஸ்பி ஆஃபீஸ் வரீங்க?